லட்சுமி கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுமா? பொம்பளைக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தா இப்படிதான் பேசுவியா? செருப்பாலியா அடிப்பா உன்ன நாய. முதல்ல உன் பயத்தை தூக்கி ஓரம் போடு. வா உள்ள போலாம். கேஷுவலா இரானு மறந்துடு எல்லாத்தையும். லட்சுமி லட்சுமி எனக்கு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிட்டாடா. இந்த இண்டஸ்ட்ரியில இனிமே தலை கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியலடா. அவ வாழ்க்கையை நாசம் பண்ணணும். அவளை சும்மா விடக்கூடாது. முதல்ல அவளுக்கு போன போடுங்க சார். விட மாட்டேன்டா. சும்மா விடக்கூடாது சார். என்ன லட்சுமி நல்லா தூங்கிட்டியா? நடந்ததை மறந்துடும் நினைச்சியா? நானும் மறக்கல. மறக்கக்கூடிய விஷயமா அது. என்ன பகச்சிக்கிட்டு இண்டஸ்ட்ரியில நீ எப்படி இருக்குன்னு பாக்கறேன்டி. யாரையும் நம்ப இல்ல. வாழ்க்கை ரயில் பயணம் மாதிரி. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்கிட்டேன். ஏண்டி டயலாக் சொல்லி தரவன்ட்டே நீ டயலாக் பேசுறியா? சி, இந்த நேரத்துல என்ன கத்த வைக்காத. என் புருஷன் தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொன்ன? டயலாக்கா? கற்பனையில எழுதுறவனுக்கும் வாழ்க்கையின் அனுபவத்துல பேசுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிஜத்தை தாண்டி கற்பனை ஒண்ணு பெருசு இல்ல. என்னடி நக்கல் பண்றியா? நாளையில இருந்து நான் என்ன பண்றேன்னு பாரு. லட்சுமின்னு ஒருத்தி இருந்த அடையாளமே தெரியாம பண்றேன்டி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். நீயா நானும் பார்த்தலாண்டி.
அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. நான் தேன்மொழி பேசுறேன். எங்கம்மா இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். தேனு, புவி நேத்து முழுக்க வீட்டுக்கே வரலம்மா. வீட்டுக்கு வரலையா? ஆமாம்மா. அம்மா, ஒருவேளை காத்து அதிகமா இருந்ததுனால நம்ம தம்பி எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்ல தங்கி இருக்கலாம். நீங்க வேணா ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேம்மா. எல்லாம் பண்ணிட்டம்மா. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை தேடி போலான்னு இருக்கேன். நீ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? என்னம்மா நீங்க போய் எப்படி கேக்குறீங்க? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? நேத்து சாயந்தரம் போச்சு தம்பி. அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன். சரிம்மா, வந்துரு. நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் வந்துடுறேன். அக்கா எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கீங்க, என்னாச்சு? இல்ல லக்ஷ்மி, நான் வேலை செய்யற வீட்டோட அம்மா சீக்கிரமா வர சொன்னாங்க. நேத்து சாயந்தரம் வீட்டை விட்டு போன பையன் இன்னும் வீட்டுக்கே வரலையாம். ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? நேத்து போன பையனை காணுமா? பையன் எந்த கிளாஸ் படிக்கிறான்? ஐயோ லக்ஷ்மி, அவன் படிக்கிற பையன் இல்ல, நல்ல வளர்ந்த பையன். நேத்து காத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில போயிட்டு வரேன்னு போனான். போனவ வீட்டுக்கே வரலையாம். அதனால அந்த அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பையனை தேடி பார்க்க போனோம், கொஞ்சம் சீக்கிரம் வாமான்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் லக்ஷ்மி, நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் லக்ஷ்மி, அடுப்புல பால் வச்சிருக்கேன், அதையும் பாத்துக்கோ, வீட்டையும் பாத்துக்கோன்னு வரேன். ஐயோ இப்படித்தானே அந்த புவி வீட்லயும் அவனை தேடிட்டு இருப்பாங்க. வெற்றி, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நான் மேல இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். காஃபி தாங்க. எனக்கு வேண்டாம். வேண்டானா என்ன அர்த்தம்? வேண்டானா வேண்டான்னு அர்த்தம். போக வேண்டியதானே? என்னாச்சு? எதுக்கு இப்படி மூஞ்ச காமிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக போட்ட காஃபி வீணா போயிடும், எடுத்துக்கோங்க. எவ்வளவோ வீணா போயிடுச்சு, இது வீணா போனா என்ன? நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க. மனசுலயும் இல்ல, மண்ணங்கட்டிலயும் இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. இப்ப எதுக்கு கோச்சிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி நான் லேட்டா வந்திருந்தானே, நான் என்ன வெற்றி பண்றது? பார்ட்டி முடிய லேட் ஆயிடுச்சு, காத்து வேற அதிகமா அடிச்சுது, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அத கூட புரிஞ்சுக்காம. ஆமாமா, நீங்க பெரிய நடிகை, உங்களுக்கு பார்ட்டி, மீட்டிங், ஷூட்டிங்னு நிறைய இருக்கும். உங்களுக்கு மத்தவங்கள பத்தி நினைக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கும்? உங்க எதிர்காலத்தை நோக்கி நீங்க போறீங்க. இதுல யார் வந்தா என்ன, போனா என்ன? என்னங்க பொடி வச்சு பேசுறீங்க? நான் ஒரு சாதாரண டிரைவர். நான் சாதாரணமாவே இருந்துட்டு போய்க்கிறேன். இது பாருங்க, நீங்க மனசுல எதை வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு தெரியல. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற பாரு, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு உஷாரா இருந்தாலும் எனக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சிட்டு தான் இருக்கு. அத நீ மறந்துடாத. என்னங்க எதை பத்தி பேசுறீங்க? ஷூட்டிங் போங்கிறீங்க, வேண்டாங்கிறீங்க. போனாலும் இப்படி பிரச்சனை பண்றீங்க. இனிமே இந்த பொல்லாத தொழில் எனக்கு வேண்டாம். நான் நடிக்க போல, போதுமா? அத எல்லாமே முடிஞ்சு போச்சே. இனிமே போனா என்ன, போகலன்னா என்ன? என்ன வெற்றி முடிஞ்சிருச்சு? இது என்கிட்ட கேக்குற கேள்வி இல்ல, உன் மனசாட்சி கிட்ட கேளு, அது பதில் சொல்லும்.
வீட்ல இருக்காரு. ஆனா நான் ஏன் போனை எடுக்கலன்னு தெரிஞ்சா ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்பா கார்கி, உனக்கு தெரிஞ்ச அவன் ஃப்ரெண்டு யார் வீட்டுக்காவது வந்தானான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியாப்பா? என்ன ஆண்டி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவனுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா? எனக்கும் அவனை விட்டா வேற யாரையும் தெரியாது ஆண்டி. அப்போ அவன் எங்க தான் போயிருப்பான்? அம்மா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஏதோ போறேன்னு சொன்னாரேம்மா போன்ல. அதாம்மா, நேத்து புவி தம்பி போறப்ப கூட நீங்க ஏதோ கேட்டீங்களே, அதுக்கு கூட போன்ல ஏதோ சொன்னாரே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்னு. அங்க போயிருந்தா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானே. இல்ல தம்பி, கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போறதா அம்மா கிட்ட நேத்து போன்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அப்படிதான் எங்கிட்டயும் போன்ல சொன்னா. ஆனா இப்ப போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே. ஆண்டி, போன்ல சார்ஜ் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம நேத்து அடிச்ச காத்துல பவர் வேற போயிடுச்சுல. சார்ஜ் போட்டிருக்க வாய்ப்பே இல்ல. ஆமாப்பா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, வாசல்ல ஏதோ கார் சத்தம் கேக்குது. ஐயா வந்திருப்பாருமா, வரேன்னு சொல்லியிருந்தாரு. இருங்கம்மா, நான் போய் பாக்குறேன். ஐயா வாங்கய்யா. நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த தேன்மொழி? ஆமாங்கய்யா. கரெக்ட், ராஜி போன்ல சொன்னா. ஐயா லக்கேஜ் எல்லாம் பின்னாடி இருக்குமா? ஹே ராஜி, ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. உன்னையும் பூயும் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஜர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஹாய் யங் மேன், ஹவ் ஆர் யூ? ஃபைன் அங்கிள். ஜர்னி ஃபேன்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ராஜி, ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, புவிய நேத்துல இருந்து காணோம், அதான். ஏய், அவன சின்ன குழந்தையா காணாம எங்கேயாவது போறதுக்கு? இது இருக்கானே, இவன் தானே ஒன்னா சுத்துற கூட்டாளி. எங்கடா அவன்? இல்ல அங்கிள், நேத்து அவன் என்ன கூப்பிடல. நானும் காத்தடிச்சதால வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போல. வேற யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கானு கேட்டியா? இல்லங்க, அவன் யார் வீட்லயும் இல்ல. நேத்து காத்தடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போனவன். இது வரைக்கும் அவன் எங்க இருக்கானே தெரியல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் ராஜி, அவன் விவரம் தெரிஞ்சவன். இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவான். நீ ஏன் கவலைப்படுற? இல்லங்க, அவன் காத்துல எங்கேயாவது ஏதாவது. நோ 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 நோ, எது கழுவுற? கெஸ்ட் ஹவுஸ்க்கு எங்கேயாவது போயிருக்க போறான். அங்க போய் பாத்தியா? இல்லங்க, இனிமே தான் போகணும். ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்த்தோம். தைரியமா இரு. ஆண்டி, நானும் கிளம்புறேன். புவி வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரிப்பா, வரேன் ஆண்டி. தென்மொழி, அம்மா, நானும் சாரும் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். நீ வீட்டை பத்திரமா பாத்துக்க. அம்மா, நீங்க அங்க தேடி போறப்போ புவி தம்பி இங்க வந்து நிக்க போது பாருங்க. அப்படி மட்டும் நடந்தா உன் வாய்க்கு சக்கரை போடுறது மட்டும் இல்லம்மா, உன்னை உட்கார வச்சு நானே சமைச்சு போடுவேன். அது மட்டும் நடந்தா போதும். அவன் நான் தவம் இருந்து பெத்த பிள்ளம்மா. அம்மா, உங்க மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்கம்மா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் ஐயாவுக்கு காஃபி ரெடி பண்றேன். This number is currently switched off. Please try again later.
என்ன ஆச்சு? என்னடி? ரத்தம்க்கா, ரத்தம் வருது பார். ஐயோ ரத்தம். என்னடி உளற? ரத்தம். இந்த பக்கம் வா. ரத்தம். தண்ணி தான் அனு. என்ன ஆச்சு உனக்கு? இல்லக்கா, ரத்தம். சரி வெளிய போ. போ. என்னடி இதெல்லாம்? அது வெறும் தண்ணி. இப்படி பயந்து நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. ஐயோ இது பாரு, தைரியமாயிரடி, மறந்துரு. இல்லக்கா, என்னால மறக்க முடியல. அது இந்தா, தண்ணி குடி, தண்ணி குடி, இன்னும் கொஞ்சம் குடி. ஓ, முதலாளி அம்மாவால தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாதோ? ஏற்கனவே அவ தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்கா. இதுல இந்த பணி வேற செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? மகாராணி நினைச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்க போறா. சக்தி, அனு நடந்தது? அடி என்ன அனு, சும்மா பொற ஏறிட்டே இருக்க. குடி, கொஞ்சம் பேசாம இரு. பொற ஏறிடுச்சேன்னு நான் தண்ணி கொடுத்தேன், நீ வேற எதுக்கு தேவையில்லாம பேசுற? அனி, எனக்கு தான் புறையிறது. நானா தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறது இல்லையா? அதே மாதிரி இவளையும் எடுத்து குடிக்க சொல்லுங்க. முதல்ல இவளை இந்த உலகத்துக்கு வர சொல்லுங்க. வானத்துல அப்படியே பறந்துட்டு இருக்க வேணாம்னு சொல்லுங்க. இவ ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் முதலாளி. என்னமோ இந்த உலகத்துக்கே முதலாளிங்கிற மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இவள நிஜத்துக்கு வர சொல்லுங்க. இப்படியே போனா நல்லதுக்கு இல்ல. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடும். நான் சொல்லிக்கிறேன், நீ போ. என்ன அனு, சக்தி எந்த அர்த்தத்துல சொன்னானோ தெரியாது, ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு. நிஜத்துக்கு வான்னு சொன்னது தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இது பாரு, நீ ரெடி ஆகி ஆபீஸ்க்கு போய. ஆபீஸ்க்குலாம் நான் போல. நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அனு. இப்படியே போன நம்மளே காட்டி கொடுத்துருவோம். நீ போய் ரெடியா போ, சீக்கிரம் போ. சொன்ன கேளு, போ. போய் ரெடி ஆயிட்டு வா. அக்கா, தோ தோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன்க்கா. போயிட்டு வரேன். அனு, ஆ? பஸ்ல போக வேண்டாம். ஒன்னு பண்றேன், நானே உன்னை ஆட்டோல ஆபீஸ்க்கு டிராப் பண்றேன். இல்லக்கா, நான் போய்க்கிறேன், பரவாயில்ல. ஏய், நான் வந்து உனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஒரு நிமிஷம் பேக் எடுத்துட்டு வரேன். ஆ.